பிக் பாஸில் என்ன நடக்குன்னே தெரியலைங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு இதாக போயிட்டுருக்கு பிக் பாஸே. பிக் பாஸை எல்லாருமே தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் ஒரு 100% ஒரு 90% பிக் பாஸ் பார்க்குறவங்களா தாங்க இருப்பாங்க. அப்படி பார்க்குறவங்களில் இந்த மாதிரி ஆபாசமான காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்பு பண்ணும்போது மக்கள் வந்து அது முகச்சுளிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா அப்படி தான் அந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் போயிட்டுருக்குங்க. அதாவது லவ் சீன் வரணுங்கிறதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு மாதமோ இல்லை 10 நாளோ பழகி அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டரை புரிஞ்சு வர்றது தாங்க லவ்வு. ஆனால் இது வந்து அப்படி வரலைங்க. ஜஸ்ட்டு உள்ளே போய் ஒரு 3வது நாள்லே லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து ஏற்றுக்க கொள்ளக்கூடிய விஷயமாகவே இல்லை. பிக் பாஸ் எதுக்கு இப்படி லவ் கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்பவே ஒரு கூச்சமாக இருக்குது. இதுக்கு பதிலாக அவங்க வேறு மாதிரி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஏன் ஒரு அக்கா தங்கைக்குள்ள ஒரு பாசத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லையா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பாசத்தை கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லையா அவங்க நண்பர்களுக்குள்ளே எப்படி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத வெளிக்காட்டுறத மாதிரி கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்குங்க. அதெல்லாம் வெளிக்கொண்டு வரலாம். அப்படி ஒரு கண்டென்ட்டை அவங்க வந்து சூஸ் பண்ணி இல்லாமல் மற்றபடி அன்பை எதன் மூலம் வெளிப்படுத்தலாம், எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகத்தாங்க இதையெல்லாம் சொன்னேன். ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி பாசத்தை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் லவ் இருந்தால் தான் அந்த பிக் பாஸ் வந்து ஃபேமஸ் ஆகும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறது ரொம்பவே தப்புங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்குமே லவ்வுங்கிறது ரொம்பவே புரியும். இவங்க சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம அரோராவும் துஷாரும் செய்யக்கூடிய சேட்டைகள் ரொம்பவே இருக்குமா. அவங்க பக்கத்தில் உட்கார்றது என்ன, மேலே ஏறி உட்கார்றது என்ன, ஒரே அமர்க்களம் தாங்க. இதோட மட்டுமாங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே டபுள் மீனிங்கில் பேசிட்டு வராங்க. அவங்க சொல்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு புரியாதுங்க மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க பேசுகிறத இந்த உலகமே பார்த்துட்ருக்குங்குது. அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியே அவங்க ரொம்ப கொஞ்சி பேசிகிட்டு இருக்காங்க. துஷார் கொஞ்சம் விலகி போனாலும் அரோரா வந்து அவங்கள விடுறதா தெரியலைங்க. பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுக்கிடுதாங்க. அதாவது ரொம்ப நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து செய்கிறாங்க. அரோராவை சொல்லவே வேண்டாங்க. ஏன்னா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி பிரபலமானாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க பலூன் அக்கான்னு வேற இன்னொரு பேரால் அழைக்கப்படுதாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்ல அவங்களுடைய இன்ஸ்டா மூலமாக தாங்க அவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்க. அதுவும் இந்த ஆபாச ஃபோட்டோக்களை வந்து ரீல்ஸ் மூலமாக போடுறது, அனுப்புறது, போஸ்ட் போடுறது இந்த மாதிரியால் தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. இப்படி இருந்தவங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் சும்மாயாங்க இருப்பாங்க, வேறு லெவலில் இருப்பாங்க இல்லையா. இதை தவிர்த்து இந்த அரோராவுக்கு போட்டியாக கமருதீனும் வராருங்க. துஷாரா கமருதான்னு பார்க்கும்போது 2 பேருக்குள்ள அதாவது ஒரு பெண்ணுக்கு 2 பேர் சண்டை போடுதாங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க பார்க்க தோணுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆதிரையும் எஃப்சேயும் ஒரு சைடாக லவ் போயிட்டுருக்குங்க. லவ்வுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4 நாள் பேசாமல் இருந்ததுக்கே ஆதிரை என்ன எஃப்ஜே இப்படி இருக்கீங்க, எங்கூட பேசுங்க, எங்கூட பேசாமல் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. இந்த மாதிரி இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. அவங்க விலகி போனாலும் இவங்க பிடிச்சி இழுத்து வச்சு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆதிரைட்ட எஃப்சி சொல்லுதாங்க, உனக்கெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி இல்லை, நான் இப்போ தான் முன்னேறி வர ஏதோ சின்னதாக நடித்து இப்போ தான் கொஞ்சம் எப்படியாவது லைஃப்பில் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன், நீ அதை கெடுத்து விட்டுருவ போலுக்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுதாரு. இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறது, டச் பண்ணுறது, முத்தம் கொடுக்குறது, டபுள் மீனிங்கில் பேசுகிறது இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரியான போட்டியாளர்கள் எந்த பிக் பாஸ்லேயுமே இல்லைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 8 நிகழ்ச்சி நடந்திருக்கு, இது 9வதுங்க. இதில் தாங்க இந்த மாதிரி கேவலமான ஆபாச வீடியோக்கள் மாதிரி போயிட்டுருக்கு. செக்ஸ் ரீதியாக போகிற மாதிரியே இருக்குது. அவங்க டச் பண்ணுறது, அவங்க கட்டுப்பிடிக்கிறது, முத்தம் கொடுக்குறது, இந்த மாதிரி உட்கார்றது, போஷ் அவங்க தோளுக்கு மேலே ஏறி உட்கார்றது இந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவறானது, முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் சொல்லப்போனால் நிறைய வேறு மக்களே இதை வந்து
எதிர்க்காங்கங்க. ஏன்னா இப்படி வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து நினைக்கக்கூடாது. விஜய் டிவி இப்படி பேரும் புகழ் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு அவங்க வேறு மாதிரி கண்டென்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி லவ் சீனை வச்சு தான் அவங்க பிரபலம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே வேண்டாமே. ஏன் ஜீ தமிழில் பாருங்கள், சிங்கிள் பசங்க ஷோ வந்து எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு பெரிய ஹிட்டை வந்து கொடுத்துட்ருக்குங்க. எங்கேயோ இருந்த கூமாப்பட்டியில் உள்ள அந்த தங்கப்பாண்டிக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குங்க. அவங்களும் அந்த சாந்தினி அவங்களும் எவ்வளோ ஒரு பொருத்தமாக இருக்காங்க பாருங்கள். அதாவது லவ் கண்டென்ட்டில் தாங்க அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ரியலாகவே லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக அந்த ஷோ வந்து நடித்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த டைமில் கூட அவங்களுக்கு ஒரு இது போயிருக்குங்க. என்னென்னா, கூமாப்பட்டி தங்கப்பாட்டிக்கு நீங்கள் வந்து பிக் பாஸில் வந்து நடிக்க வரீங்களா, உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டார், எனக்கு வந்து ஜீ தமிழ் தான் பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே ஒர்க் பண்ணுது, என்னை வந்து எங்கேயோ இருந்த கூமாப்பட்டியில் இருந்த என்னையை அதுவும் சாந்தினி கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் இதில் நல்லாவே பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் வரல அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காருங்க. பிக் பாஸ் வந்து ஏன் இந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாருன்னு தெரியலை. சொல்லப்போனால் சட்டமன்றத்தில் கூட இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான இதில் வந்து மோட்டிவேஷனில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் அதை பேன் கூட பண்ணலாம், நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை செய்யலாம். அப்படி இல்லை, கவர்மெண்ட் வந்து இதை வந்து எடுத்துக்கலை அப்படின்னா மக்களே நேரடியாக அங்கே போய் போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியிலும் பேசப்பட்டு வருகின்றங்க. எது எப்படியோங்க, இவங்க பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ரொம்பவே மோசமாக இருக்குது. கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண இப்படியெல்லாம், அதுவும் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் தாங்க ஆக போகுது. அதுக்குள்ளே இவ்வளோகான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி பார்த்தா வாட்டர்மெலன் திவாகர் கூட ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு இதாக கேலியாக கிண்டலாக கோமாளித்தனமாக பேசினாங்க. ஆனால் அவர் இப்போ கொஞ்சம் நல்லவர் அப்படிங்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து கொண்டு வந்திருக்காருங்க. ஏன் ஒரு ஜென்ஸுக்கும் இன்னொரு ஜென்ஸுக்கும் உள்ள ஒரு லவ்வை வந்து வெளிப்படுத்தலாம், தன்னோட அண்ணன் தம்பியாக பழகலாம், என் ஃப்ரெண்டாக பழகலாம், அந்த மாதிரி இதில் அவங்க வந்து கொண்டு வரலாம். ஆனால் அப்படி இல்லைங்க, இது வந்து எங்கேயோ போயிட்டுருக்குங்க. சொல்லப்போனால் யாருக்குமே இந்த பிக் பாஸில் உள்ள அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து யாருக்குமே பிடிக்கல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குண்டு. இதற்கிடையில் நம்ம துஷார் வந்து கேப்டனாக அறிவிச்சிருந்தார் பிக் பாஸ். இவரோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து கேப்டனாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பதவியையும் பறிச்சிட்டாங்க. அடுத்ததாக அவர் தான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஓகேங்க, மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.